ரேப் அப்படின்னா ஒரு கன்சென்ட் இல்லாமல் ஒரு இண்டிவிஜுவல் இன்னொரு இண்டிவிஜுவலுக்கு வந்து செக்ஷுவலி இன்டர்கோர்ஸ் இல்லைன்னா செக்ஷுவல் பெனட்ரேஷன் ஆஃப் வெஜைனா ஏனஸ் இல்லைன்னா வந்து இன்னொருத்தவங்களோட மவுத் யூஸ் பண்ணி ப்ரைவேட் பார்ட்ஸ் இன்சர்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ஃபோர்ஸ் வித் ஃபோர்ஸ் ஆர் வித்தவுட் ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸ் கொடுத்தும் பண்ணலாம், கொடுக்காம அவங்க கன்சென்ட் இல்லாமல் மெயினாக பண்ணுறது தான் இட் இஸ் ரேப். ஸோ இதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது. பட் நம்ம இந்தியாவில் வந்து ஒரு ப்ரைமரி ரீசன்ஸ் வந்து இட் இன்வால்வ்ஸ் ஜெண்டர் செக்ரிகேஷன், பேட்ரியார்கி அண்ட் லேக் ஆஃப் செக்ஸ் எஜுகேஷன், இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிராஸ் ரூட் லெவலில் இருந்து நம்ம பார்க்கணுன்னா ரொம்ப மற்ற சொசைட்டிக்கும் இந்தியன் சொசைட்டிக்கும் டிஃபர் ஆகிற ஒரு விஷயம். ஒரு இப்போது விமன் சேஃப்டி நல்லா இருக்கிற கண்ட்ரீஸ்க்கும் நம்ம கண்ட்ரிக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஜெண்டர் செக்ரிகேஷன். ஸோ இது வந்து ஓப்பனாக செக்ரிகேட் பண்ணலன்னா கூட ஒரு ஒரு பொண்ணு ஒரு பையன்கிட்ட பேசுகிறது வந்து இந்த சொசைட்டி எப்படி அது வியூ பண்ணுது அண்ட் அது வந்து ஒரு அந்த ஏஜில் வரக்கூடிய க்யூரியஸ் ஃபீலிங்ஸை வந்து எப்படி சப்ரெஸ் பண்ண பார்க்குது, இது எல்லாமே அவங்களோட சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஒரு மேன் வந்து ஒரு உமனை எப்படி பார்க்குறாங்கிறத. அண்ட் இது வந்து ஸ்கூல்ஸ் காலேஜஸ் அப்படின்னு வந்து ஆக்சுவலாக வளரும்போதே ஆரம்பிச்சிடும். இவங்க வந்து நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட், ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். அண்ட் இது வந்து பயாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ் மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது எல்லாமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் அது வந்து வேறு செட் ஆஃப் பாயிண்ட்ஸில் வரும். பட் மெயினாக ஜெண்டர் செக்ரிகேஷன் அப்படின்னா ஒரு எந்த மாதிரி அது ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா, ஒரு பொண்ணு ஒரு பையன்கிட்ட பேசும்போதே ஏற்படுற அந்த தயக்கம் அண்ட் ரொம்ப ஒரு பெரிய விஷயமா பார்க்குறது ஒரு பொண்ணும் பையனும் பேசினாலே. அண்ட் படத்தில் கூட பார்த்துருப்போம், ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசினா ரொம்ப கூலாக கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் இந்த ஒரு சொசைட்டியாக ரொம்ப வந்து ரெண்டு பேரும் பிரித்து வைக்கிறதுல தான் இவ்வளோ பிரச்சனை வந்து அரைஸ் ஆகுது. அண்ட் இப்போ கிளாஸில் கூட ஒரு சைடு வந்து பொண்ணு உட்காந்துருப்பாங்க, இன்னொரு சைடு பசங்க உட்காந்துருப்பாங்க. ஒரு பொண்ணு பையனை பேசினா கூப்பிட்டு திட்டுவாங்க. அந்த மாதிரி வந்து நம்மளே ஒரு கான்ஷியஸாகவே சொசைட்டி வந்து நம்ம ஒரு பையன்கிட்ட பேசுகிறது கூட, ஒரு பொண்ணு ஒரு பையன்கிட்ட பேசுகிறது கூட 2-3 தடவை யோசிச்சுட்டு தான் பேசணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் இப்போ வந்து அது மாறிட்டு தான் இருக்குது. ஆனாலுமே இப்போ நம்ம ஆக்சுவலாக ஒரு சேஞ்ச் காலம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம எப்போ சொல்ல முடியும்னா, எல்லா ஒரு ரூரல் ஏரியாவில் கூட அந்த சேஞ்ச் வந்துச்சுன்னா தான் நம்ம அதை பேச முடியும். சிட்டியில் வந்து எப்போவுமே சேஞ்சஸ் இருந்துட்டு தான் இருக்கும். அந்த சேஞ்சஸை வச்சு நம்ம வந்து இந்தியாவே மாறுதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அண்ட் ஆல்சோ நம்ம ஸ்டேட்டில் எஸ்பெஷலி செக்ரிகேஷன் ரொம்பவே இருக்குது. அண்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் குரூப்பில் கூட ஒரே ஜெண்டர் சார்ந்த ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ ஒரு ஜெண்டரை பற்றிக்கான நம்மளோட ஒரு ஜெண்டர் மேலே நம்மளுக்கு இருக்க அபிப்பிராயம் வந்து எப்போ மாறும்? அந்த ஜெண்டரில் இருக்கிறவங்கக்கிட்ட பேசினா தானே நம்மளுக்கு அது நம்மளோட தாட் ப்ராசஸ் வந்து கரெக்டாக தப்பான்னு தெரியும். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். பப்ளிக் பிளேசஸில் கூட கொஞ்சம் இந்த பூமர் ஜென்ரேஷனை சார்ந்தவங்கலாம் வந்து க்ரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, ஒரு லைக் ஒரு மாதிரி பார்ப்பாங்க ஒரு பொண்ணும் பையனும் பேசினா கூட. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து கேதர் ஆகி நம்மளுக்கு ஒரு இவங்ககிட்ட பேசக்கூடாது அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் க்ரியேட் ஆயிரும். இது வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு மென்டாலிட்டி. ஏன்னா வளர்ந்த பிறகு எல்லாருமே பேசி தான் ஆகணும். ஒரு கட்டத்தில் சொசைட்டியில் வந்து நம்ம 50% ஆஃப் பாப்புலேஷன் கிட்டே பேசாமலே நம்ம இருந்துட முடியாது. ஸோ பேசி தான் ஆகணும். அண்ட் இது வந்து ஒரு ரிஃப்ட் க்ரியேட் பண்ணிடும் ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும். அதே மாதிரி இப்போது இந்த பூமர் ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க பப்ளிக் பிளேசஸில் ஒரு பொண்ணும் பையனும் பேசுகிறத பார்த்தாலே, எஸ்பெஷலி அவங்க ஸ்கூல்ஸ் காலேஜஸ் அப்படின்னு ஆப்வியஸாக தெரியுது அவங்களாம் இந்த ஏஜில் தான் இருக்காங்க அப்படின்னா உடனே இந்த ஜென்ரேஷன் இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு க்ரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்குது. ஸோ அதனாலே வந்து ஒரு ரிஃப்ட் க்ரியேட் ஆகிடுது. ஸோ இது ஒரு ரீசன். அண்ட் இன்னொன்று வந்து ஆப்வியஸாக எக்ஸிஸ்ட் ஆகிற பேட்ரியார்கல் நார்ம்ஸும் இருக்குது. அண்ட் இது வந்து ஆக்சுவலாக இது சப்போர்ட் பண்ணும் ஒரு ஒரு நார்மல் பர்சன் ரேபிஸ்ட் ஆகிறதுக்கான டெண்டன்சிஸ் இருக்கும்போது இந்த மாதிரி குவாலிட்டிஸ்லாம் சப்போர்ட் பண்ணும். பட் அவங்க வந்து அட் தி எண்ட் ஆஃப் த டே அவங்க அந்த கான்ஷியஸ் டெசிஷன் எடுத்து நான் வந்து இப்படி ஒரு தப்பு பண்ண போகிறேன்னு அவங்க பண்ணுற அந்த ஸ்டெப் இருக்குல்ல, அது வந்து அவங்க சாய்ஸ் தான். ஸோ இந்த இதெல்லாமே வந்து ஜஸ்ட் இப்போது டிஸ்டர்ப் பண்ணுறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு காம்பினேஷன் ஆஃப் ரீசன்ஸாக இருக்கலாம். ஸோ ஒரு ரீசனால் அப்படியே பண்ணிடுவாங்க அப்படிலாம் கிடையாது. இந்த டெண்டன்சிஸ் இருக்கிறவங்க நிறையா பண்ணாமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரலைஸ் பண்ணிட முடியாது. பட் ஸோ அது ஜஸ்ட் வாண்டட் டு மென்ஷன் தட். அதனால் இப்போ பேட்ரியார்கல் நார்ம்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும்போது
அந்த விக்டிமுக்கு வந்து அதை பற்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேச முடியாது. அண்ட் ஏன்னா அந்த விக்டிம் மோஸ்ட்டாக நம்ம இங்கே வந்து விமன் தான் விக்டிம்ஸாக வச்சு மோஸ்ட்டாக பேசுகிறோம். அண்ட் ஏன்னா இந்தியா பற்றி பேசுகிறோம் இல்லையா. ஸோ இங்கே வந்து அண்ட் ஏன்னா இப்போ அவங்க மேலே இருக்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து டோட்டலாக வேறு, ஒரு ஆண்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேறு. அதனால் அவங்கள வந்து வளரும் போது ஒரு பொண்ணை வந்து வளர்க்கும் போது அவங்களோட வேர்த்தை வந்து சொல்லி தராமல் வளர்க்குறோம். அவங்களுக்கு வேர்த்தை வந்து அவங்களுக்கு அது தெரியும். அவங்களோட வேர்த் இது வந்து அவங்களுக்கு வேர்த் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அந்த வேர்த் தெரியாது. அது வந்து அவங்கள வந்து பேரண்ட்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, எப்படி ரேஸ் பண்ணுறாங்க, எப்படி பேரண்டிங் பண்ணுறாங்கன்னு வச்சு அவங்களுக்கே தெரியும் அவங்க வேர்த் எவ்வளோன்னு. ஸோ அப்படி இருக்கும்போது மெஜாரிட்டி ஆஃப் த டைம் நம்ம வேர்த் வந்து வேர்த்லெஸ் மாதிரி தான் நம்ம ஓகே. ஸோ நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸை வச்சு பார்த்தோம். இதே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சிட்டிசன்ஸ் வந்து ஒரு பையன், செகண்ட் கிளாஸ் தான் பொண்ணுங்கிற மாதிரியே தான் நம்மளோட கல்ச்சுரல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு முட்டை எக்ஸ்ட்ரா வைக்கிறதுலேருந்து, வீட்டில் வந்து ஏதாச்சும் வேலைக்கு வந்து வீட்டில் இருக்கிற வேலைக்கெலாம் பொண்ணு இது பண்ணுறதுலேருந்து, ஸோ இந்த மாதிரி இது வந்து பயாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ் வச்சு பண்ணால் கூட அப்படி ரீசன் சொன்னால் கூட அது எண்ட் ஆஃப் த டே நிறையா மற்ற விஷயத்துலையுமே வந்து இஸ் லாட் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். ஸோ அதனால் நம்மளோட வேர்த்தை தெரியாமல் இருக்கும். அப்போ எப்படி இன்னொரு ஜெண்டர் வந்து நம்ம வேர்த்தை நம்மளோட வேர்த்தியாக பார்ப்பாங்க. அண்ட் இதனால் அவங்க ஒரு இண்டிவிஜுவலாக பார்க்க முடியாமல் போயிடுது. அவங்களுக்கு நம்ம இப்போ அவங்களோட ரிலேஷனுக்கு இந்த பொண்ணு எப்படி அப்படி தான் பார்ப்பாங்க. இப்போ அந்த ஒரு அண்ணனுக்கு அது தங்கச்சி, இதே வெளில இருக்க பொண்ணு அவங்க வந்து இன்னும் இண்டிவிஜுவலாக பார்க்க முடியாமல் இருக்கும். அவங்க வந்து இந்த சொசைட்டியோட ஸ்டாண்டர்ட்ஸில் மட்டும்தான் அந்த பொண்ணை பார்ப்பாங்க. அது ஃபிட் ஆச்சுன்னா அது ஒரு பொண்ணு, இல்லைன்னா யாரோ அந்த மாதிரி ஒரு டெரிகேட்டரியான ஒரு டேர்ம் வச்சு சொல்லுவாங்க. அண்ட் இந்த மாதிரி பேட்ரியார்கல் தாட்ஸ் இருக்கும்போது ஒரு ஹேட்டடும் ரைஸ் ஆகும் அந்த பொண்ணுக்கு, அந்த பாக்ஸஸ்குள்ளே ஃபிட் ஆகாமல் இருக்கும்போது. ஸோ இதுவும் இட் கான்ட்ரிபியூட்ஸ் ஃபார் ரேப் டாக்கர். அண்ட் அப்புறம் லேக் ஆஃப் செக்ஸ் எஜுகேஷன். இது ஒரு விக்டம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அது ரொம்ப முக்கியம். அந்தந்த ஏஜில் வந்து அவங்க மெச்சூரிட்டி ஏற்றபடி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவங்க பாடி பார்ட்ஸ் என்னென்ன. அண்ட் சேஃப் டச் அண்ட் அன்சேஃப் டச், குட் டச் பேட் டச் இல்லை, சேஃப் டச் அன்சேஃப் டச். ஏன்னா பேட் டச்சுன்னு சொன்னால் குழந்தைங்களுக்கு வந்து அதை பேடுன்னு சொல்லிட்டு அது வீட்டில் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிடுவாங்க. அண்ட் ஸோ அதனால் இப்போ இது வந்து விக்டிம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். இதே ரேபிஸ்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களுக்கு வந்து எப்படி தாட் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு மேன் எடுத்துப்போம், ஒரு அடாலசன்ட் அப்படின்னா ஒரு டீனேஜர், ஒரு 15 years 16 years அப்படின்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நார்மலாக நம்ம சொசைட்டியில் ஒரு வளர்கிற ஒரு பர்சன்னா ஒரு மிடில் கிளாஸ் அப்படின்னு வச்சுக்கலாமே. அப்படின்னா அவங்க போகக்கூடிய ஸ்கூல் வந்து அவங்க வாய்ப்புகள் வந்து எதுக்கு ஜாஸ்தினா செக்ரிகேஷன், ஜெண்டர் பேசிஸில் செக்ரிகேட் பண்ணப்பட்ட ஒரு சொசைட்டியில் தான் அவங்களும் வளர போகிறாங்க. அப்படி வளர ஒரு பர்சன். அண்ட் பேட்ரியார்கல் நார்ம்ஸும் இருக்கும். ஏன்னா நார்மல் ஹவுசஸில் வந்து அதுதானே ப்ரிவலண்ட் நம்ம சொசைட்டியில். ஸோ அப்படி ஒரு வளர்கிற பர்சனுக்கு வந்து இந்த லேக் ஆஃப் செக்ஸ் எஜுகேஷனுங்கிற ஒரு பாயிண்ட்டு சேரும்போது இது வந்து என்ன ஆகுனா அவங்களுக்கு ஒரு ஷேம் அந்த ஃபீலிங் வரும். அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃபீலிங்ஸ் வரும்போது, செக்ஷுவல் ஃபீலிங்ஸ் வரும்போது அடாலசன்ட் பீரியடில் ஒரு பொண்ணை பார்க்கும்போது, அண்ட் இது வந்து ஒரு ஹெல்த்தியான வேலையை எஜுகேட் பண்ணி வளர்க்காமல் அதை சப்ரஸ் பண்ண நம்ம சொசைட்டியாக ட்ரை பண்ணுறதுனால இதனால் அவங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாமல் போக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த ஏஜில் அந்த ஃபீலிங்ஸ் வரதுலாம் நார்மல் அப்படின்னு வந்து சொல்லி தான் வளர்க்கணும். அண்ட் அதே மாதிரி இப்போ எனி ரொமான்டிக் ஃபீலிங்ஸ், இல்லைனா செக்ஷுவல் ஃபீலிங்ஸ் எது வந்து ஆப்போசிட் ஜெண்டர் மேலே வந்தாலுமே, இல்லை அவங்க ஜெண்டர் மேலே வந்தால் கூட அது வந்து இட் இஸ் நார்மல், அந்த ஏஜில் வர்றது தான். அண்ட் இது வந்து ஷேம் பண்ணும்போது இது வந்து தப்பு அப்படிங்கிற ஒரு இதாகிடுது. அது வந்து அப்போது தப்புன்னு அதை வந்து சப்ரெஸ் பண்ணவும் முடியாதுல்ல அந்த ஏஜில். ஸோ அது வந்து ஒரு அன்ஹெல்த்தியான முறையில் வந்து இட் கேன் கிவ் ரைஸ் டு பான் அடிக்ஷன் அண்ட் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் அடிக்ஷன். லைக் இப்போ வந்து இன்ஸ்டாகிராம்லேயே பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, யார் அழகாக இருக்காங்க, அந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் க்ரியேட் பண்ணிடும். நார்மல் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ஜஸ்ட் ரொம்ப ஒரு அன்ஹெல்த்தியான ஒரு டிஸ்ட்ராக்ஷன். ஸோ இதெல்லாமே வந்து இட் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணும் ஃபார் ரீசன்ஸ். அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து அவங்களுக்கு அந்த ஒரு பொண்ணு வந்து இப்போ இவங்களுக்கு இப்படி இருக்கு இல்லையா அந்த ஷேம்ஃபுல் ஃபீலிங்ஸ், இதே ஒரு பொண்ணுக்கு அப்படி அவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் இந்த மாதிரி இந்த ஜெண்டர் மேலே ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். ஸோ அப்படி க்யூரியாசிட்டியை வந்து வெளிப்படுத்துகிற பொண்ணுங்க மேலே இவங்களுக்கு ஒரு கோபம் அண்ட் ஹேட்ரட், ஆங்கர் எல்லாமே வரும். அண்ட்
ஏன்னா இவங்களுக்கு ஷேம்ஃபுல்லாக இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ் ஒரு பொண்ணு வந்து அதை வெளிப்படுத்தும் போது ஒரு ஃபார்ம் ஆஃப் ஜெலசி தான். அண்ட் ஏன்னா அந்த பொண்ணு வந்து இவங்ககிட்ட பேச மாட்டாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு ஹேட்டட் ஃபீலிங்ஸ் வந்து ரைஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் அப்புறம் வந்து ஒரு உமனை வந்து ஒரு ஹியூமன் பீயிங்காக, ஒரு எமோஷன்ஸ் இருக்கிற ஹியூமன் பீயிங்காக பார்க்க இயலாமல் இருக்கிற ஒரு இதுவும் ஒரு பாயிண்ட் தான். அண்ட் அது வந்து இந்த இப்போ சொன்ன எல்லா ரீசன்ஸும் கான்ட்ரிபியூட் ஆகி இதுவும் வரும். ஏன்னா இப்போ ஒரு பொண்ணை வந்து ஒரு செக்ஷுவல் ஆப்ஜெக்டாவோ இல்லை ஒரு சைல்ட் பியரிங் ஆப்ஜெக்டாவோ இல்லைனா வந்து நம்ம எப்படினாலும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட், பேசிக்கலி ஒரு ஆப்ஜெக்டாக வந்து பார்க்குறது. அண்ட் ஒரு மெடோனா ஹோர் காம்ப்ளெக்ஸ்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா ஒரு பொண்ணு வந்து ஒன்று ஒரு மெடோனா அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு அடக்கொடுக்கமான பொண்ணாக இருக்கணும், அப்படி தான் பார்க்க முடியும் அவங்களால ஒரு பொண்ணை. அப்படி இல்லைன்னா அவள் வந்து ஒரு ஹோர் அப்படின்னு 2 எக்ஸ்ட்ரீம் கேட்டகரிஸ். ரொம்ப ஒரு ப்ரொமிஸ்குவஸான ஒரு உமன், இல்லைனா ரொம்ப ஒரு அடக்கொடுக்கமான உமன். அப்படி தான் அவங்க வந்து கேட்டகரிஸ் பண்ண முடியும். அவங்களால வேறு எப்படியுமே வந்து உமனை டிசைட் பண்ண முடியாது. அவங்களுக்கு அதாவது எப்படின்னா ஷார்ட்டாக சொன்னால், ஒரு இப்போது லவ் ஃபீலிங்ஸ் ஒரு பொண்ணு மேலே இருக்குன்னா அவங்கள வந்து இவங்களால டிசைட் பண்ண முடியாது. டிசைரபிளாக எந்த பொண்ணை பார்க்குறாங்க, அதாவது ஒரு செக்ஷுவலாக டிசைட் பண்ணுற பொண்ணுங்க மேலே இவங்களுக்கு லவ் ஃபீலிங்ஸ் வராது. ஸோ ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது, அந்த மாதிரி. அதுதான் வந்து இந்த காம்ப்ளெக்ஸ். ஸோ இது வந்து ஒரு ஒரு நார்மலாக ஒரு பொண்ணை வந்து ஒரு இண்டிவிஜுவலாக பார்க்க முடியாமல் இருக்கிற ஒரு பர்சனுக்கு வந்து ஆப்வியஸாக இந்த டெண்டன்சிஸ் வந்து இருக்கும். ஆக்சுவலாக நம்ம சொசைட்டியில் நம்ம நிறையா மென் வந்து பேசுகிறத வச்சு நமக்கு தெரியும் இந்த காம்ப்ளெக்ஸ் அவங்களுக்கு நிறைய பேத்துக்கு இருக்குன்னு. அண்ட் என்னென்னா இப்போ இவங்க வந்து இப்போது ஒரு ஆப்ஜெக்டாக ஒரு பொண்ணை பார்க்கும்போது அவங்களுக்கு ஆப்வியஸாக ஒரு ஆப்ஜெக்டாக பார்த்து, இப்போ ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இஷ்டத்துக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு யூஸபிள் ஆப்ஜெக்ட்ஸை தான் பார்ப்பாங்க. அப்படி டெண்டன்சிஸ் இருக்கும்போது அவங்க வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு எமோஷன்ஸ் இருக்கிறத பார்க்க மாட்டாங்க. அந்த பொண்ணு அழுது கெஞ்சுறது அண்ணான்னு சொல்ல கூப்பிட்றதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அது அப்போதைக்கு ஒரு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ அப்போ தான் ஒரு ரேபிஸ்ட் வந்து அதை வியூ பண்ணுவாங்க. ஸோ அதனால் இன்னபிலிட்டி டு வியூ உமன் அஸ் அ ஹியூமன் பீயிங் வித் எமோஷன்ஸ் இஸ் ஆல்சோ அ பாயிண்ட். இது வந்து ரேப்புக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். அண்ட் இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரீசன். ஏன்னா இது வந்து இப்போ சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே கம்பைன் ஆகி வளரும்போது இது வந்து ஒரு லாஸ்ட் ட்ரா மாதிரி. ஒரு நான் ஹியூமனாகவே நான் பார்க்கல, இப்போதைக்கு நீ வந்து என்ன ஒரு யூஸபிளான ஒரு ஆப்ஜெக்ட், அவ்வளோதான். அதுக்கு பிறகு நான் உன்னை கொல்லுவேன், இல்லைன்னா கொல்லாமல் விட்டுட்டு போயிடுவேன். அந்த மாதிரி வந்து வியூ பண்ணுவாங்க. அடுத்து வந்து ஒரு சொசைட்டி அன்சேஃபாக இருக்கும்போது இதுவும் ஒரு எப்படின்னா ஒரு விக்டிம் பிளேமிங் கம்பைன் பண்ணி ஒரு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும்போது வந்து அதுவும் இட் கிவ்ஸ் ரைஸ் டு மோர் பவர் டு ரேபிஸ். ஏன்னா அவங்க எப்படி அதை பார்ப்பாங்க, நான் வந்து இப்போ என்ன பண்ணாலுமே அந்த பொண்ணுக்கு தான் பாதிப்பு இருக்குன்னா அப்போ நான் என்ன வேணும் பண்ணிக்கலாமே, அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ரைஸ் ஆகும். அப்புறம் வந்து நார்மலைசேஷன் ஆஃப் செக்ஷுவல் அப்யூஸும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இப்போது நோட்டீஸ் பண்ணால் நம்ம சொசைட்டியில் வந்து இப்போ லாஸ்ட்டாக ரொம்ப சென்சேஷனான ஒரு ரேப் கேஸ்னால் 2013 or 14 ஐ டோன்ட் ரிமெம்பர், நிர்பயாவோட கேஸ். ஸோ அந்த கேஸ் வந்து ரொம்பவே சென்சேஷனாக இருந்துச்சு. ஏன்னா அது வந்து ஏன்னு கரெக்டாக ரீசன் சொல்ல முடியாது, பட் ஏதோ ஒரு காம்பினேஷன் ஆஃப் சர்டன் ஃபேக்டர்ஸ்னால அது ரொம்பவே சென்சேஷன் ஆச்சு. அண்ட் அதனால் பெரிய சேஞ்சஸ் சொசைட்டியில் நடக்கலை. அதனால் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் எதுவுமே பெருசாக பண்ணல, கவர்மெண்ட் எதுவும் பெருசாக பண்ணல, அன்சேஃபாக தான் இருக்குது இன்னுமே விமனுக்கு. சொசைட்டி பெருசாக மாறல. அதுக்கு பிறகு அந்த கேசஸ்க்கு பிறகும் நிறைய கேஸ் வந்துட்டு தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அந்த டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆன 1 year பிறகு கூட ஒரு கேஸ் வந்துச்சு. அது மாதிரி கேங் ரேப்ஸ் வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. அண்ட் இது வந்து நம்ம ஒரு கட்டத்துக்கு மேலே இதில் பயப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்ம டீசென்சிட்டைஸ் ஆகிட்டோமோ அப்படிங்கிறது. ஸோ டீசென்சிட்டைஸ் ஆகிட்டோனாலே இது ரொம்ப நார்மலான விஷயமாயிடும். அண்ட் இது என்ன ஒரு கேஸ் அம்மா போனோன்னு நினச்சி அப்படின்னு நம்ம அதை எந்தளவுக்கு இன்டென்ஸாக அதை பற்றி பேசுகிறோங்கிற டோன் வந்து குறைஞ்சிட்டே வருதோ அப்படிங்கிற இதுவும் இருக்குது. ஸோ அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கேசஸ் வந்துகிட்டே தானே இருக்கும், ப்ராப்பராக ஒரு மெஷர்ஸ் இருக்காது. இப்போது அதே மாதிரி இப்போது ஜெயில் டைம் வந்து ரொம்ப கம்மி வருஷம் தரும்போது அதுவும் அடுத்தடுத்து ரேப் எழுதுறதுக்கான ரீசன்ஸும் ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். பட்
ஆனால் இது வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட் சொல்ல முடியாது. ஏன்னா எப்படி தான் அதுவும் ஆக்சுவலாக ஒரு ரீசன் தான். இப்போ ரொம்ப கம்மியாக 2 to 3 இயர்ஸ்லாம் தந்தால் எப்படியும் வந்து ஒரு ஸ்டாப் பண்ண முடியாது. ஆனால் எவ்வளோ வருஷம் தான் தந்தாலுமே, தூக்கு தண்டனையே தந்தாலுமே, அந்த ஒரு சொசைட்டியாக கிராஸ் ரூட் லெவலில் இருந்து சேஞ்சஸ் க்ரியேட் பண்ணாமல் இது எதுவுமே மாற்ற முடியாது. அப்புறம் விக்டம் ப்ளேமிங் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட். இது வந்து திருப்பி திருப்பி சொல்லணும். அண்ட் விக்டம் ப்ளேமிங் பண்ணுறதுனால இது வந்து இது எக்ஸ்கியூஸ் பண்ணுற மாதிரி, இந்த ரேப் நடந்ததுக்காக ஒரு எக்ஸ்கியூஸ், அது விக்டமை ப்ளேம் பண்ணுறது. இது வந்து அப்படி எக்ஸ்கியூஸ் தந்தாச்சுன்னா அப்போது அடுத்து வந்து ஒரு ரேபிஸ்ட் மென்டாலிட்டி எப்படி இருக்கும், நான் திருப்பி நான் பண்ண போகிறேன், அப்போ நான் பண்ணால் வந்து விக்டம் தான் ப்ளேம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கே ஒரு ரீசன்ஸ் தான், எக்ஸ்ட்ரா ரீசன்ஸ் தர்ற மாதிரி. நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு விக்டமை ப்ளேம் பண்ணும்போதும் நீங்கள் வந்து ஒரு ரேபிஸ்ட் தான் எக்ஸ்ட்ரா ரீசன்ஸ் தர்றீங்க டு கோ ஹெட் அண்ட் ரேப். ஏன்னா நீங்கள் எப்படியும் விக்டமை தானே ப்ளேம் பண்ண போகிறீங்க. அதனால் ஸோ வந்து அவங்க என்ன துணி போட்டாலுமே அது வந்து அந்த வந்து டசன்ட் மேட்டர். ஏன்னா குழந்தை வந்து பிறக்கும்போது துணி இல்லாமல் தான் எல்லாருமே உலகத்துக்கு வரும். ஸோ அதனால் இட்ஸ் நாட் லைக் ப்ரைமல் ரீசன் டு ரேப் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அண்ட் அதுவும் நம்ம வந்து ஆதி காலத்தில் இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம சிவிலைஸ்டாக இருக்கணும், சிவிலைசேஷனில் இருக்கோம். ஸோ சிவிலைஸ்டாக இருக்கணும். அண்ட் இது வந்து விக்டம் ப்ளேமிங் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் ஃபார் விக்டிம்ஸ் நாட் பீங் ஏபிள் டு கம் அவுட் அண்ட் ரிப்போர்ட் த ரேப். ஸோ ரேப்பு வந்து ரிப்போர்ட் பண்ண முடியாமல் போகிறதுக்கான ரொம்ப முக்கியமான ரீசன். என்ன ரீசன் வந்து அவங்க ரெண்டாவது தடவை வந்து அந்த ட்ராமாவை ரீலிவ் பண்ணுற மாதிரி இந்த கோர்ட்டில் போய் இதை பற்றி பேசுகிறதுலாம். ஏன்னா நம்ம ஜட்ஜஸ் தான் ரொம்ப கேஷுவலாக செக்ஸிஸ்டாக மிசாஜிஸ்டிக்காக பேசுவாங்களே. அவங்களுக்கு வந்து நம்ம நாட்டு பொண்ணுங்கள்லாம் இப்படி ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க, அதனால அவங்களுக்கு நடந்துச்சுன்னா சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து திருப்பி அந்த எக்ஸ்பீரியன்ஸை ரீலிவ் பண்ணுற மாதிரி அவங்களோட மிசாஜிஸ்டிக்கான கொஷின்ஸ்க்கு எல்லாமே நம்ம ஆன்சர் பண்ணணும். அதே மாதிரி இப்போ ஒரு ஃபேமிலிக்குள்ளே தெரிஞ்சவங்க ரேபிஸ்டாக இருக்கும்போது ஒரு அந்த நம்ம மானம் என்ன ஆகுறது அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறது. ஸோ அப்படின்னா அந்த அபியூஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். க்ரூமிங் வந்து நடக்கும். இது வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே நடக்கும்போது, ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே கொஞ்சமாக பரிச்சயமான அவங்களுக்கு கூட நம்ம வந்து ஒரு ஃபேமிலி ரிலேஷன் வச்சு தான் அவங்கள வந்து நம்ம கூப்பிடுவோம் இல்லையா, அங்கிள் ஆண்டி அந்த மாதிரி. அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாத்தோடையும் க்ளோஸ் ஆகுறது அந்த கல்ச்சரலி நல்ல ஒரு விஷயம் தான். ஆனாலுமே இந்த மாதிரி கேசஸ் அப்போது அது வந்து அவர் எப்படி இப்படி பண்ணியிருப்பாரு, இல்லை அது வந்து மறந்துடு அப்படி இப்படின்னு அது வந்து ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுறது. அண்ட் எந்த அளவுக்கு தான் சோஷியல் மீடியாவில் போய் நான் வந்து இதே என்னோடய பொண்ணுக்கு நடந்து இப்படிலாம் பண்ண மாட்டேன்னு இந்த குழந்தைங்க ரேப் பண்ணப்படும் போதெல்லாம் கமெண்ட்ஸில் போட்டாலுமே அவங்க ஃபேமிலி நடக்கும்போது அவங்க அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ண தான் செய்கிறாங்க. இதுதான் மெஜாரிட்டியாக நடக்குது. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான ரீசன்ஸ். அண்ட் வேறு பாயிண்ட்ஸ் ஏதாச்சும் எனக்கு தோணுச்சுன்னா நான் ஆட் அப் பண்ண வேணால் செகண்ட் பார்ட் போடுறேன்.